வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டோன் கியூன்ற ஒரு மைனிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இது ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு இது ஃப்ரீ மைனிங் கொடுக்குறாங்க. பட் ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு ஃப்ரீ மைனிங் வருமானது ஒரு கேள்விக்குறி தான். ஏனெண்டா இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ளே சில ஆப்ஷன்கள் இருக்குது. அதை உங்களுக்கு பார்க்கக்குள்ளே பாருங்க. ஃப்யூச்சரில் இது வந்து பேமெண்ட் ஆப்ஷனாக மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக கொடுக்கக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்குது. ரெஃபரல் கோடையும் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மைனிங் ஸ்பீடாகும். ஸோ இதில் வந்து சைன்அப் பண்ணுறதை கொடுப்பீங்க. இதில் வந்து சைன்அப் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் இதில் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி என்று கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ இப்படி வரும். இதில் வந்து இப்போ ஓடிபியை வந்து நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும். உங்களோட மெயிலுக்கு போய் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஓடிபி வந்திருக்கு. இதை இப்போ போய் அதில் என்டர் பண்ணணும் மெயிலிருந்து. ஸோ என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரி எதுன்னு கேட்கும். அதை நீங்கள் இதில் சர்ச் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க, எந்த நாடுன்றது. அதுக்கப்புறம் உங்களோட நேமை கொடுப்பீங்க. இதில் உங்களோட நேம், அடுத்தது இதில் வந்து மிக முக்கியமாக ஸ்க்ரீனில் ஒரு ஐடி தெரியும். அந்த ஐடியை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்பீடாக வந்து இது மைனிங் ஆகும். ஸோ அந்த ஐடி இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதை கொடுங்க. இல்லை வீடியோக்கு கீழேயும் இருக்குது. அதுக்கு பிறகு இதில் வந்து உங்களோட பாஸ்வேர்டை கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்து இதை டிக் பண்ணிவிட்டு சைன்அப் பண்ணுறதை கொடுப்பீங்க. ஸோ ஜாயின் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா 500 பூஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஒன்று தராங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் வந்து $5 நாங்கள் பே பண்ணோம்னா இதை பூஸ்ட் பண்ணலாம்ன்றாங்க. ஸோ யாரும் அதை செய்யாங்க, ஃப்ரீயாக செஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதுதான் நான் சொல்கிறேன் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் உண்டு. பட் ஃப்யூச்சரில் அந்த பேமெண்ட் ஆப்ஷனை கன்ஃபார்மாக கொடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேலன்ஸ் டீட்டெயில் இதெல்லாம் செக் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இப்படியே கொஞ்சம் கீழே எடுத்திங்கன்னா இதில் வந்து டாஸ்க்குகள் இருக்குது. இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதெல்லாம் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய டாஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ அதை விட உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது, இதன் மூலமாக நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ட்ரோக் கியூ நெட்வொர்க் வந்து மைனிங்கை நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி தான் ஆக்டிவ் பண்ணணும். பட் எங்களுக்கு இது ஆக்டிவ் ஆகாது. அதுக்கு நாங்கள் சில அவங்களோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ரைட், அந்த டாஸ்க் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பாருங்கள், கீழே எடுத்தோம்னா இதில் வந்து நான் சொன்னேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கண்டு. ஸோ இதில் வந்து உங்களுடைய யூசர் நேம், ட்விட்டர் யூசர் நேம் அதில் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது கேட்குறாங்க அடுத்த யூசர் நேம் என்னண்டு, அதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த டெலிகிராம். ஸோ அப்படி எல்லா அவங்களோட டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் உங்களால் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ண இயலும். பார்த்தீங்கன்னா மைனிங் ஸ்டார்ட் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து மைனிங் வந்து இனி ஆக்டிவேட் ஆகும். இதில் வந்து டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் சரி. இந்த கடைசி டாஸ்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுற இது, மற்ற டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆகிட்டு நான் இப்போ இதில் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ எவ்ரி 24 ஹவர்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் இதில் மைனிங்கை செஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ப்ரொஃபைல் இதுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்துக்கொள்ளலாம். இந்த பாருங்கள், டைம் ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ நாங்கள் ஏர்ன் பண்ணதெல்லாம் இந்த எங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து நாங்கள் இதுக்குள்ளே செக் பண்ணிக்கொள்ளலாம் எத்தனை பேலன்ஸ் இருக்குன்றது. நான் செஞ்ச டாஸ்க்குரிய டோக்கியூ 150 கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலே இந்த 150 காயின்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ ஹோமை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. எவ்ரி 24 ஹவர்ஸுக்கு ஒருக்கா இதை செஞ்சுக்கொள்ளுங்க. இதில் ஒயிட் பேப்பர்ஸ், டோக்கனாமிக்ஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த செட்டிங்ஸுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இதை ஒன்றுமே ஆராய்ச்சி செய்யலை. அடுத்த கட்டமாக இதோட அப்டேட்டை இன்னொரு வீடியோவில் தரேன். முதல்ல இந்த மைனிங்கை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்துக்கொள்ளும். இதோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்குது. அதை யூஸ் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஃபரல் கோட் காட்டும் ஸ்க்ரீனில். அந்த கோடை கொடுத்து இல்லை வீடியோக்கு கீழே இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஸ்பீடாக மைண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.